வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி சபாநாயகர் அப்பாவு தலைமையில் பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். நாளை மறுநாள் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன, விவரங்க? 24ஆம் தேதி கூட்டத்தொடர் என்பது தொடங்கப்பட்டது. துறை ரீதியான மானிய கோரிக்கைக்காக நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடர் என்பது அதுக்கு முன்னதாக எந்தெந்த நாட்கள் என்னென்ன துறை இருக்காங்க, செய்தித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, காவல்துறை உள்ளிட்ட மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் எந்தெந்த நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் தான் முடிவு செய்வார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது துறை ரீதியான அறிவிப்புகள் எந்தெந்த நாளில் வெளியாகும் என்பது குறித்தாக ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதுதான் வருகிற 12ஆம் தேதி சபாநாயகர் அப்பாவு தலைமையில அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் என்பது நடைபெறும். அப்போது கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடத்தலாம், 24ஆம் தேதி தொடங்கக்கூடிய கூட்டத்தொடர் ஒரு 15 முதல் 20 நாட்கள் நடைபெறும். அப்போது ஒரு நாளுக்கு 2 துறைகள் எடுத்துக்கொண்டு அதற்கு அடிப்படையில் அந்த துறை ரீதியான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற்று துறை ரீதியான அறிவிப்புகளை அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் கூட்டுப்பத்தின் விதியின் கீழ் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு நடைபெறக்கூடிய கூட்டம் என்பதால் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் 24ஆம் தேதி கூட்டத்தொடர் தொடங்கினாலும் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பது குறித்து சபாநாயகர் அப்பாவு தலைமையில் வருகிற 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முடிவு செய்வார்கள். அன்றைய தினம் துறை ரீதியான மானிய கோரிக்கைகளுக்கான அந்த பட்டியல் என்பது வெளியிடப்படும். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.